இலங்கையின் 77வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கில் வாழும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இன்றைய தினத்தை கரி நாளாக சித்தரித்து தங்களுடைய எதிர்ப்பினை ஊர்வலமாக சென்று வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி ஜோராசா கனகரஞ்சினி இன்று இந்த இலங்கை அரசின் சுதந்திர தினத்தை ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆகிய நாங்கள் ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி இந்த போராட்டத்தினை ஒரு கரிநாளாக உலகெங்கும் எடுத்து காட்டி எங்களுக்கு உண்மையான நீதியம் எங்களுடைய அரசியல் விடயமாக நாங்கள் தாயகத்திலே எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மனித நேயங்களை நேசிக்கின்ற அனைத்து நாடுகளும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையினை நான் சமர்ப்பிக்கின்றேன். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இலங்கை அரசுக்கு சுதந்திர நாள், தமிழர்களுக்கு கரி நாள். இலங்கை அரசின் சுதந்திரமான பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தமிழ் தேசத்தின் கரி நாள் என நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம். இத்தீவின் வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்புக்கு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் சாரி பார்த்த நாளே கரி நாளாகும். 1948ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளில் இருந்து தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழக்கத் தொடங்கினர். 1956இல் கொண்டுவரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம் நமது மொழி பண்பாட்டு படுகொலையினை தொடக்கமாகும். 1958ஆம் ஆண்டு அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிட்ட இன கலவரமும் இனப்படுகொலையும். 1970இல் அதன் பின்பும் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக தரப்படுத்தலின் ஊடக தமிழர்கள் பல்கலைக்கழக கல்வி பெறுவதை தடுக்கப்பட்டது. இலங்கைக்கு சுதந்திர நாள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள். இலங்கைக்கு சுதந்திர நாள், தமிழர்களுக்கு இன்று கரிநாள். இலங்கை சுதந்திரமான பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழ் தேசத்தின் கரிநாள் என நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம். இத்தீவில் வடக்கு கிழக்கை தாயமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் தாரை வார்த்த நாளே கரிநாளாகும். 1948ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளில் இருந்து தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழக்கத் தொடங்கினர். 1956இல் கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம் நமது மொழி பண்பாட்டு படுகொலையின் தொடக்கமாகும். 1958ஆம் ஆண்டு அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிடப்பட்ட இனக்கலவரமும் இனப்படுகொலையும். 1970இலும் அதன் பின்பும் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக தரப்படுத்தலில் ஊடக தமிழர்கள் பல்கலை கல்வியை பெறுவது தடுக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குடியரசு ஜாப்பின் மூலம் இலங்கை ஒரு பௌத்த சிங்கள நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. 1981ஆம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா தலைமையிலான சிங்கள அரசின் அமைச்சர்களான காமினி திசாநாயக்கா, சிறில் மதியு முதலியோர்
தலைமையிலான குழுவினரும் அவர்களுடன் ராணுவமும் போலீசும் முன்னின்று யாழ்ப்பாண பொது நூலகத்தை எரித்தமை இன்னும் ஒரு இன அழிப்புக்கு உச்சத்தை காட்டியது. இலங்கையை ஆண்டு வந்த பல்வேறு சிங்கள அதிபர்களால் தொடர்ந்து பல்வேறுபட்ட வழிகளில் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இனப்படுகொலைகளின் நாகர்கோவில் விமான குண்டு தாக்குதல், நவாலி செயின்ட் பீட்டர் தேவாலய தாக்குதல், செம்மணி புதைகுழிகள் போன்ற நூற்றுக்கணக்கான இனப்படுகொலைகளை தொடர்ச்சியான இனப்படுகொலைகளின் சாட்சியாக பகிரும். அதேபோல் கடந்த சில தசாப்தங்களாக சிங்கள ராணுவத்தால் தொடர்ந்து நடத்தப்பட்ட கொலை, கற்பழிப்பு, சித்திரவதை, வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் ஆகியவும் ஒரு சாதாரண நாளாந்த நிகழ்வுகளாயின. இப்படியே இன்னும் பட்டியல் நீண்டு சென்று 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் வரை நிகழ்ந்தது. இன்று வரை எந்த நீதியுமின்றி உள்நாட்டு படுமுறையால் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் சர்வதேசத்தை நீதி பொறிமுறையை வேண்டி நாம் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். இக்கரிநாளில் பின்வரும் விடயங்களை நாம் வலியுறுத்துகின்றோம். பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். பௌத்த மயமாக்கலை உடனே நிறுத்த வேண்டும். தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும். தாயக வளத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயக பிரதேசத்தில் இருந்து ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஊடகவியாளர்களை அச்சுறுத்துவது உடனே நிறுத்தப்பட வேண்டும். எமது நிலம் எமக்கு வேண்டும். தாயகம், தேசியம், அரசியல் சுய நிர்ணயம் என்பன எமது உரிமைகள். அவற்றை உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும். சர்வதேசம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும். எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமங்களை அமைய எமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு சர்வதேசத்தை கோருகின்றோம். இப்போது பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு கிளீன் ஸ்ரீலங்கா என கூறிக்கொண்டு எமது நிரந்தர அரசியல் தீர்வை தருவதில் எந்த அக்கறையும் காட்டாது இருந்து கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அரசை மேலும் மேலும் பலப்படுத்துவதில் இலக்காக இருப்பதுடன் எமது நிரந்தர அரசியல் தீர்வை தராது இருந்து கொண்டு ஒற்றை ஆட்சியை பலப்படுத்துவதிலே கிளீனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களிடமிருந்து எந்த நீதியையும் நிரந்தர அரசியல் தீர்வும் கிடைக்காது. சர்வதேச தலையிட்டு மேற்கூறப்பட்ட 14 விடயங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என இக்கரிநாளில் பிரகடனப்படுத்துகின்றோம். நன்றி. இது வடக்கு கிழக்கு மாவட்ட தலைவி உதயச்சந்திராவும் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழக செல்வராணியும் இதில் கைச்சாத்தல் இருக்கின்றோம்.